அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த பிப்ரவரி மாதத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சனி பஞ்சமத்தில் இருக்கிறார். யோகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். விரயத்தில் கேது இருக்கிறார். இந்த கிரகநிலைகளில் மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அபரிவிதமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட முழு சுபகிரகமான குரு வக்ரகதியில் இருப்பதை விட வக்ர நிவர்த்தி பெறுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் இன்னும் சில மாதங்களில் வலுவாக 9இல் அமர போகிறாருங்க குரு. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்திலும் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். இதுவும் மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் பெறுகிறார். இறுதியில் வக்ரகதியிலும் திரும்புகிறாருங்க. ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு நல்ல மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவரான வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக 4, 5, 6 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல அற்புதமான மாற்றங்களை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் இருந்து விலகி பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் சனியுடன் இணைகிறாருங்க. பொதுவாக சனி மற்றும் சூரியனின் இணைவு சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி. அவருடன் பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில் சூரியனும் சுகஸ்தானத்தை விட்டு விலகுவது நிச்சயம் நிறைவான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யுகத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி, அக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு, செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாக சந்திக்க முடியுங்க. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பின்னடைவுகளை நீக்கி மனதில் மகிழ்ச்சியையும் குடும்ப கவலைகளை நீக்கி உற்சாகத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகி படிப்படியாக முன்னேற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. மிக பெரிய அளவுல இருந்து வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இந்த தருணத்துல முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அலைச்சல், வீண் விரய செலவுகள், தேவையற்ற பயணங்கள் என பல சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இல்லத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல அனுகூலமற்று தடையை சந்தித்து வந்த, கவலை அளித்து வந்த தேவையற்ற வீண் அலைச்சலையும்
வேலை பளு அதிகரித்த சூழலையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றம் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான நன்மை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு தடை தாமதத்தை அதிகமாக சூழ்ந்து வந்த நிலையில் அந்த உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் மிக சிறப்பான வகையில உத்தியோகம் சார்ந்த பணிகளை இந்த தருணத்தில் பெறுவதற்குரிய சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு யோகஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. எனவே உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மிக அற்புதமாக மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அற்புதமான வாய்ப்புகளையும் அதற்கு அடித்தளமிடக்கூடிய யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் உறுதியாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மட்டுமல்ல தொழில்துறை வியாபாரத்துறையிலும் ஏற்படுத்துகிறது. நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்துல புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். ஆனால் அளவாக மேற்கொள்ள வேண்டும். அதை விட நன்கு திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதையும் திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். பெரிய அளவிலான சிக்கல்கள் சூழல்கள் போன்றவற்றை தவிர்த்து உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுக்குங்க. நீங்கள் உங்களது உழைப்பு சார்ந்த எந்த முதலீடாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம். அவை நல்ல வளர்ச்சியை உறுதியாக அள்ளி கொடுக்கும். மற்றவர்களின் உழைப்பில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும். கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கலைத்துறை சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அந்த பணியில உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் ஆதரவு அதிகரிக்கும். எதிர்ப்பு இருந்த சூழலில் அவை விலகுவதோடு நண்பர்களாக மாறுவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளும் உண்டு. இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருந்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் 4, 5, 6 ஆகிய இடங்களில் வலம் வருவதால் நல்ல நன்மையை இந்த மாதம் முழுவதுமே ஏற்படுத்தி கொடுக்கிறார். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் 9 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி காணும் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் உங்களை தேடி வரும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றும் குரு வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதாலும் பெண்மணிகளுக்கு அலைச்சல் சிரமம் குறையும். பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி தலைதூக்குவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு குடும்பம் சார்ந்த பணிகளும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு திருப்திகரமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக வரக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். பல தடைகள் தாமதங்கள் விலகி உறுதியாக மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும்.